இப்படி கொட்டாங்கொட்டான்னு முழிச்சுக்கிட்டு பொந்துக்குள்ள போய் பதுங்கி இருந்தாலே இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு அர்த்தம். நேத்து நைட்டு நம்ம குட்டி பட்டாணிகளுக்கு பிடிச்ச ட்ரீட் பிக்கி வாங்கிட்டு வந்திருந்தான மது, அதை பார்த்தது ஷிண்டுக்கு ஞாபகம் வருதேன்னு சிறுபிள்ளை காலத்துக்கு போயிட்டா. ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது கிறுக்கு பிள்ளையா சுத்திக்கிட்டு இருந்த அந்த கிறுக்கியை அடக்கிற ஒரே ஆயுதம்னா அந்த ட்ரீட் பிஸ்கெட் தான். பிக்கியை நல்லா மொச்சுக்கு முழுங்கினதுக்கு அப்புறம் சர்ப்ரைஸா காட்டினது அந்த மணி. அத பார்த்ததும் ரெண்டு பேரும் என்னடா இது கிங்கினிகினின்னு சத்தம் கேக்குது. இத வச்சு என்ன பண்ண போறாளோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சைக்கிள் கேப்ல கட்டாய தாலி கட்டுற மாதிரி கட்டி விட்டுட்டேன். கட்டிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் கட்டுங்க ஏச்சமா கட்டுங்கன்னு நல்லா தான் இருந்துச்சு இந்த புச்சர் குட்டி. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சோ தெரியல, திடீர்னு பைத்தியம் முடிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு கட்டினது பத்தாதுன்னு என் பேபி மாக்கு வேற கட்டி விட்டுறியா? ஏங்கா இப்படி எங்களை கொலையா கொல்றேன்னு அவுத்து விடுறதுக்கு மது கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு நின்றானா. அவன் போட குண்டு பண்ணி நீ ஏன்ட்டு அனுப்பி விட்டு எனக்கு உதவி பண்ண இந்த உலகத்துல யாருமே இல்லையா? அங்க வந்தா டிப்ரஸ் ஆகி மூலையில போய் படுத்துருச்சு. இதுல ஒரு சிரிப்பான விஷயம் என்னன்னா, மணி கட்டினதை கட்டி போட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கு இந்த மெண்டல் புச்சர். நம்ம தங்கமணி ரங்கமணியில எந்த மணி அழகா இருக்கானுங்கன்னு சொல்லுங்க. ரெண்டு பேரும் அழகா இருந்தானுங்கன்னா ஒரு பிங்க் அண்ட் பர்பிள் ஹார்ட் அனுப்புங்க.